எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே வணக்கம். இன்றைய தலைப்பாக ஒரு அருமையான எனது அனுபவம். அந்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யூடியூப்பை போடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் குயிக்காக முடிக்க முயற்சி செய்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அப்படி ஒரு காமிக்குங்க போதும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த தலைப்பு என்னென்னா, எனது மனைவியின் முன்ஜென்மம் என்பதை பற்றி ஒரு கருத்து. இது என்னடா அது, எந்த ஒய்ஃப்னு இப்போ இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்கிற இந்த மானுட உலகத்தில் எனக்கு மனைவியாக வாய்த்து என்னுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய முற்பிறவியை பற்றி எனக்கு ஒரு அருமையான ஒரு நம்பத்தகுந்த ருசு மீன்ஸ் சாட்சியோடு எனக்கு கிடச்சிது. இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சில கான்டெக்ஸ்ட் சொல்லணும் உங்கள்கிட்ட. இந்த கான்டெக்ஸ்ட்டை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதனுடைய முழு அர்த்தமும் இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது புரியும். நான் ஒரு மகானை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு சித்தர். அவரோட நான் ஆட்டோ ரைட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ தெரிஞ்சுங்க. ஆட்டோ ரைட்டிங்கிறது ஒரு முறை. அது எல்லாரும் ட்ரை பண்ண வேணாம். அது நல்ல குருநாதர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். நான் வணங்குற அந்த குருநாதர் அவருடைய பெயர் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள். இவர் எனக்கு எப்படி கிடைச்சாருன்னா, ஆத்மபிரகாஷ்னு ஒரு அன்பர் இருக்கார் கோயம்புத்தூரில், சாய்பாபா காலனியில். சிவசக்தி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அவருக்கு வீடு. அவரை நான் நேரில் பார்த்ததில்லை. அவருடைய வீடியோக்களில் நிறைய அவருடைய அவர் தான் அந்த கதிரேசன் ஐயாவுக்கு முதல் சிஷ்யர்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். அவருடைய அருளால் அவர் நிறைய ஆத்மீக அற்புத அனுபவங்களை பெற்றிருக்காரு. அவருடைய வீடியோ நான் அதிகமாக பார்ப்பேன். அப்போ எனக்கு நம்பாமல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் தன்னுடைய குருநாதரை மறைக்க மாட்டார். சில பேர் என்னுடைய குருநாதர் சித்த பெருமான் அவங்கள மறைச்சிருவாங்க, அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அவர் ஓப்பன் டைப், எல்லாமே நல்ல மனுஷன், பண ஆசை பிடித்தவர் அல்ல, ஒரு தொண்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் தன்னுடைய குருநாதர் யாருன்னு பேர் சொல்லி அவரை வரவழைக்கிறதுக்கான அவரை போற்றி போல்வதற்கான ஒரு மந்திரத்தையும் அவர் தன்னுடைய யூடியூப்பில் கமெண்ட்லையும் நேரடியாகவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மந்திரம் என்னங்கிறது அவருடைய யூடியூப்பில் போய் தெரிஞ்சுக்கிறது தான் மரியாதைக்குரியது. நான் சொல்வது அவ்வளவு சிறப்பல்ல. அவர் யூடியூப்பை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் அவருக்கு ஒரு குருதட்சணை மாதிரி. அதனால் அவர் யூடியூப் ஆத்ம பிரகாஷ் சேனல்னு ஆத்மபிரகாஷ்னு போட்டிங்கனால வந்துடும். அதில் அற்புத மகான் கதிரேசனோட மந்திரமும் அடிக்கடி நிறைய எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே இருப்பார். அதை பார்த்து நீங்கள் அதை நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை விளையாட்டாக நம்பிக்கை இல்லாமல் அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தேன். சும்மா ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம தான் செஞ்சு பார்ப்போமேன்ட்டு. அப்படி செஞ்சு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு பொதுவாக குரு ராசி கிடையாது. ஏன்னா எனக்கு நான் ரிஷப லக்னம், அஷ்டமாதிபதி குருவாக போட்டு எனக்கு இந்த பிறவிலேயே நல்ல குருநாதர்கள் அமைய மாட்டாங்க. இது என் தலைவிதி. நான் வாங்கிட்டு வரான் இல்லை, சாபம். பள்ளிக்கூடத்தில் கூட நல்ல டீச்சர் உள்ள செக்ஷனுக்கு என்னை போட மாட்டாங்க. கடைசி காலேஜ் வரையும் பார்த்துட்டேன். நல்லா அருமையாக சொல்லித்தர்ற வாத்தியாருக்கு போடுற செக்ஷனில் நான் போட மாட்டாங்க. உருப்படாத வாத்தியார், சொல்லிக் கொடுக்கவே தெரியாத வாத்தியார்கிட்ட தான் நான் போய் மாணவனாக சேருவேன். இது என்னுடைய தலையெழுத்து. அதே போல் வக்கீல் தொழிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சீனியர்கிட்ட போய் நான் கற்றுக்கல. நல்ல பெரிய சீனியர்கள் தான் இருந்தாங்க, அவர்கள் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் ஏகலைவன் மாதிரி நானே கற்றுக்கிட்டதான். முட்டி பலர்கிட்டை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த லாயராக தஞ்சை பார்லையும் சரி, திருவையாறு பார்லையும் சரி, குணாளன் அட்வொகேட்னா விவரம் தெரிஞ்ச விஷயாதி திறமையானவர் என்ற பெயரை நான் பெற்றிருக்கிறேன். இன்று வளம் படித்து கொண்டிருக்கிறேன் சட்ட புத்தகங்களை. இன்றும் நான் ப்ராக்டிஸில் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நானே ஏகலைவன் மாதிரி கற்றுக்கிட்டது தான். எனக்கு குரு ராசி கிடையாது. ஆன்மீகத்துலேயும் பல பேரை குருநாதர்களாக நான் கும்பிட்டு பார்த்தேன். யாருக்கும் எனக்கு அருள் புரியல, என்கிட்ட நின்ன மாதிரி தெரியல. இவர் ஒண்டி தான் என்கிட்ட நின்னாருங்க. அந்த அற்புத மகன் கதிரேசன் ஐயா அவர்கள் என்னையும் இந்த ஒரு நாயையும், இந்த ஒரு பாவியாகிய நாயையும் ஒரு சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படின்னா, ஆத்மபிரகாஷ் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி போட்டிருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த
கதிரேசன் ஐயா யாருன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துரும். அவர் வந்து பூம்புகாரிலே வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்பு என்றால் நாயக்கர் பீரியடாக இருக்கும். அவருடைய ஜீவசமாதி பூம்புகாரில் இருப்பதாக ஆத்மபிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று, தஞ்சையிலே உள்ள பெரிய கோயிலில் உள்ள ஒரு பெரிய கன்னிமலையில் இருக்கிற ஒரு விநாயகர் சிலை வடித்த சிற்பி அவர். நாயக்கர் காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நிறைய உள்ள புனரமைப்பு கட்டடங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. முருகன் உள்ள இருக்கிற முருகன் கோயிலை நாயக்கர் காலத்தில் கட்டினது தான். அதனால் அவர்கள் காலத்தில் ஒரு சிற்பியாக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 600 வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அவர் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த கதிரேசனை அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை மனிதர்கள் கட்டவில்லை, பூதங்கள் கட்டியதாக சொல்கிறார்னு ஒரு யூடியூப் போட்டிருந்தார், வீடியோ போட்டிருந்தார் ஆத்மபிரகாஷ். இதை நான் பார்த்துட்டு இதெல்லாம் அது பெரிய கூத்தாக இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜன் வந்து தன்னுடைய படை வீரர்களாலையும் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதியாக்கப்பட்ட படை வீரர்களை எதிரி படை வீரர்களாலையும் மற்ற வேலையாட்களை கொண்டு தான் கட்டினார் அப்படிங்கிறது சரித்திரம். அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. பூதங்கள் வந்து கட்டியிருந்தால் அது எப்படியோ எங்கேயோ ஃப்ளாஷ் ஆகிருக்கும், ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது அற்புதமகன் கதிரேசன் ஐயா அங்கே சிலை வடித்தவர் அவர் சொல்கிறாருன்னா என்ன நம்ப முடியல, சரியான புரூடாவாக இருக்குது இது. அப்போ அற்புதமகன் கதிரேசன் ஐயா வந்து பேசுகிறாருன்னு ஆத்மபிரகாஷத்தை சொல்கிறதெல்லாம் பொய்யோ, இதெல்லாம் டுபாக்குரோ அப்படின்ற நினைவுக்கு எனக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் நம்பிக்கை இல்லாமல் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கிட்டு அவரோட மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது இந்த மாதிரி சொல்லவும் நான் விட்டுட்டேன். சேச்சே இது என்ன அது ஒரு பேத்தலாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன். அவர் கூட இதை அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ஆத்மபிரகாஷ்க்கு இந்த வீடியோவை. அவர் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இதன் உண்மைத்தன்மை எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையாக மாறினான் என்பதை காட்டுவதற்காக, நான் எப்படி எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவன் என்பதை பகுத்தறிவோடு நோக்கியவன் என்பதற்காக சொல்கிறேன். அதோட வெயிட்டு தெரியணும், அந்த உண்மைத்தன்மை, அந்த கதிரேசன் ஐயாவோட உண்மைத்தன்மை தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன், ஓப்பனாக உடச்சி பேசுகிறேன். அப்போ என்ன புருடாக இருக்கணும். ஆனால் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாச்சி எங்கள் பாட்டியெல்லாம் தஞ்சாவூர் கோயிலில் பூதம் கட்டுச்சுன்னு ஒரு வழக்கு உண்டு. சொல்லடைங்கிற கிராம வழக்குன்னு ஒரு பேச்சு. அதே மாதிரி யாராச்சும் குண்டாக போனாங்கன்னா போறா பாரு பெரிய கோயில் பூதம் மாதிரி அப்படின்னு சொல்கிற வழக்கு ஒன்று இருந்தது, நியாயம். அது உண்மை. அது நான் சின்ன பிள்ளையில கேட்டேன். எங்கள் அம்மாச்சி பெரிய கோயில் பூதம் மாதிரி வந்து நிற்கிறா பார் அப்படிம்பாங்க. பெரிய கோயில் என்னம்மா, பெரிய கோயில் பூதம் தாண்டா கட்டுனுச்சு, இவ்வளோ பெரிய யார் கட்டியிருப்பா அப்படின்னு. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோயிலோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு மனுஷன் கட்டியிருக்கிறவன் நம்ம கட்ட முடியுமா, அதெல்லாம் பூதம் தான் கட்டியிருக்கணும்னு ஒரு 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 புருடா விட்டுருப்பாங்க. அது அப்படியே ஒரு சொல் வழக்காக வந்து விட்டது. அதை கதிரேசன் ஐயா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டு விட்டேன். பிறகு ஒரு நேரத்தில் திடீரென்று கதிரேசன் ஐயா அவர்களுடைய தொடர்பு எனக்கு ஆட்டோ ரைட்டிங்கில் எனக்கு கிடச்சிச்சு. மகனே, நான் ஆத்மபிரகாஷுக்கு சொன்னது பூதம் கட்டிய கோயில் என்று சொன்னதற்கு உள்ளே உட்கருத்து இருக்கிறது. அது என்னவென்று எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னா, ராஜராஜ சோழன் கோயில் கட்டும் பொழுது மேலோகத்திலே கைலாயத்திலே சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களுக்கு உத்தரவிடுகிறார். இந்த மாதிரி காலகட்டத்தில் 1000 வருடங்கள், கிபி 1900 வருடத்தில் தஞ்சையில் ஒரு மாமன்னன் எனக்கு மிகப்பெரிய கோயிலை எடுப்பான், உலகம் உள்ளளவும் அந்த கோயில் நிற்கும். அந்த கோயிலை கட்டுவதற்கு நீங்களெல்லாம் சோழ ராஜ்யத்தில் பிறந்து சோல்ஜர்ஸாகவும் எதிரிப்படை சோல்ஜர்ஸாகவும் வேலைக்காரர்களாகவும் சிற்பிகளாகவும் போய் பிறப்பீர்களாக என்று அவர் உத்தரவு போட்டு, அங்கே உள்ள பூதகணங்கள் தான் இங்கே வந்து மானிடர்களாக பிறந்தாங்க, அவர்கள்தான் இந்த கோயிலுடைய கைங்கரியத்தை செய்கிறதுக்கு புண்ணியம் பெற்றவர்கள். இந்த கோயிலில் உள்ள ஒரு கல் எடுத்து வச்சவங்க கூட கைலாயத்தில் புண்ணியம் பெற்றவன். அது பூதகணங்கள், மேக்சிமம் அதிகபட்ச பூதகணங்கள் தான் கட்டினது இந்த கோயிலை. பூதகணங்கள் மானிடராக பிறந்தார்கள் என்பது தான் இது. அது சூட்சமமாக சொல்லுவது தான் ஜனங்க மத்தியில் பூதங்கட்டின கோயில் நினச்சி. அதைத்தான் நான் சொன்னேன். தம்பி ஆத்மபிரகாஷ் வந்து அதை அப்படியே போட்டுட்டார், அதுக்கு விளக்கம் சொல்லலை. நீ அருமையான விளக்கம் கொடுத்து இதை போடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை போட்டேன். இதை பார்த்துட்டு அந்த ஆத்மபிரகாஷ் ஐயா அவர்கள் நண்பர் உடனே அவர் ஒரு வீடியோ போட்டார், என்னையே தலைப்பாக வச்சு, தஞ்சை வழக்கறிஞருக்கு அற்புதமான செய்த அற்புதம்னு ஒரு போட்டிருக்காரு. அது அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறேன். எதுக்குன்னா, இதே ஆத்மபிரகாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவர் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கதிரேசன் ஐயா தான் பிற்காலத்தில் என் மனைவியின் பூர்வாசிரம பூர்வீக பிறப்பை வெளிப்படுத்தினார். அதுதான் அதிசயம். ஏன்னா யார் வாயில் எப்பொருள் யார் வாய்க்கேற்புன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு கிரெடென்சியலிட்டி,
கிரெடிட் ஆஃப் தி விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சொல்கிறவர் யார், அவ்வளோ பெரிய ஆள் மகான். அதனால் அவருடைய வார்த்தைகளில் அதை மட்டும் வச்சு நீங்கள் நம்ப வேண்டாம். ப்ரூஃப், நான் வக்கீல், எவிடன்ஸோடு தான் பேசணும். இல்லைன்னா சும்மா நம்பிக்கை, வெறும் நம்பிக்கையில் பேசக்கூடாது. ஒரு நாள் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோ ரேட்டிங்கில், இந்த ஆட்டோ ரேட்டிங் பேசும்போது எல்லோரும் நம்மளும் எழுதி பார்ப்போமேன்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ரேட்டிங்கில் பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். உங்கள்கிட்ட ஜாதகத்தில் 5ஆம் இடம் பலமாக இருக்கணும். உங்களுக்கு கெட்ட நேரம் நடந்துக்கிட்டுன்னா ஆட்டோ ரேட்டில் உட்காருன்னா கண்ட ஆவிகளும் வந்து உங்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்துரும். வேண்டாம். நான் எனக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங், 5ல் புதன் உச்சம், குரு அங்கே, சுக்கிரன் அங்கே, அனைத்து சுபகிரகங்களும் 5ஆம் இடத்துல எனக்கு, அனைத்து சுபகிரகங்களும். அதனால் எனக்கு எல்லா கலைகளும், அற்புத கலைகளும், அப்நார்மல் அதாவது பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் கலைகளும் தெய்வீக ரகசியங்களும் எனக்கு இயற்கையாக வரும். அதனால் எல்லோரும் அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஆட்டோ ரேட்டிங்கில் நான் பேசும்பொழுது இப்போ கூட எனக்கு, நான் ஆட்டோ ரேட்டிங்கில் எந்த லெவலில் இருக்கேன்னா மிடிலுக்கும் கீழே தான். ஆரம்பம், அப்புறம் நான் வந்துட்டு ஓரளவுக்கு தொடர்பு கிடச்சிருச்சு. இன்னும் ஹையஸ்ட் தொடர்புன்னு இல்லை, அப்படியே பாயிண்ட் அப்படி கிடைக்கிற அளவுக்கு இல்லை. ஜோதிடர்கள் வந்து அந்த காலத்து ஜோதிடர் வந்து அப்படி டயத்தை கூட கணத்தை கூட சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது நடக்கும்னு. இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் குறிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஆட்டோ ரேட்டிங்கில் இப்போயும் எனக்கு சில நேரங்களில் என்னுடைய மைண்டு வாய்ஸும் உள்ள குறுக்கிடுவதை நான் காண்கிறேன். அதில் நான் ஃபில்டர் பண்ணுவேன், எது என் மைண்டு வாய்ஸு, எது அவரோட சொன்னதுங்கிறது பின்னாடி ருசுவாகும். அதை வச்சு இது மைண்டு வாய்ஸு, இது அவருடைய வார்த்தைன்னு நான் ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துக்குவேன். அப்போ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஏன்னா ஆட்டோ ரேட்டிங்னு எல்லோரும் இறங்கிறாங்கன்னு. அப்போ பேசும் பொழுது, உனது மனைவி பூர்வாசிரமத்தில் ஒரு கந்தர்வ பெண்ணுக்கு பிறந்தவள். அவளுடைய தாயார் பெயரே சொன்னார். அதை சொல்ல வேண்டாம் இப்போன்னு என் மனைவி கேட்டுக்கிட்ட தொட்டு, அதெல்லாம் அந்த பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு சம்மந்தப்பட்டதை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்ல வேண்டான்னு. அவருடைய தாயார் கந்தர்வ மாதா, அவங்க பேரே சொன்னார். அவங்க யாருக்கு பிறந்தாங்கங்கிறது அப்பா பேரை சொன்னார். அதுதான் முக்கியம், அதை சொல்ல சொல்லணும். அது சொன்னால் தான் இந்த ருசு கிடைக்கும், எவிடன்ஸ் கிடைக்கும். அவளுடைய தந்தை பெயர் அன்னமாச்சாரியார். அவர் யாருன்னு கேட்டேன். அவர் ஒரு பெருமாள் பக்தராக விளங்கியவர் பூலோகத்தில். இப்போ மேலோகத்தில் ஹையஸ்ட் பதவி அடைஞ்சு ஒரு வைணவ முனிவராக இருக்கிறாரு. அவர் மேலோகத்தில் சில பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு இந்த கந்தர்வ மாதா, அதாவது என் மனைவியோட அம்மா அனுப்பப்பட்டாங்க. அவருக்கு உதவி ஒத்தாசை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் அங்கே முனிவர்கள் தவயோகிகள்லாம் திருமணம், ரிஷி பத்தினின்னு, இவர் பெருமாள் பக்தர் வைஷ்ணவ ரிஷி பண்ணும் பொழுது ரொம்ப நம்பிக்கையாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறார் ரிஷி. அவர் பேர் அன்னமாச்சாரியார். அந்த அன்னமாச்சாரியாருக்கும் அந்த கந்தர்வ மாதாவுக்கும் பிறந்த பெண் தான் உன் மனைவி. அங்கு அவளுக்கு செல்வ சுந்தரி என்று பெயர். அதில் தாயினுடைய ஞாபகமாக அந்த பேரை இணைச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அந்த பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்தாரு. தாய் பேரை சொன்னோன்னா அம்மா பேரும் இவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ என் ஒய்ஃபோட பேர் செல்வி, அங்கே செல்வ சுந்தரி. எப்படி பொருத்தம் வருது பாருங்கள். தாய் பேரை சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ வேண்டாம் அப்படின்றாங்க. சரி, அன்னமாச்சாரியார் என்னடா அது, அன்னமாச்சாரியாது குன்னமாச்சாரியா இப்படி தான் நினச்சிக்கிட்டேன். நான் எதையுமே கிண்டல் பண்ணுவேன். நான் நையாண்டி நக்கல் என்கிட்ட ஜாஸ்தி. அன்னமாச்சாரி குன்னமாச்சாரின்ட்டு கிருஷ்ணமாச்சாரி பார்த்துருக்கேன், ரங்காச்சாரி பார்த்துருக்கேன். அன்னமாச்சாரின்னு யாரும் நான் பேரை கேள்விப்பட்டதில்லை. புராணங்கள்லையும் இல்லை, நம்மளோட தமிழ் வரலாறுகள்லையும் இல்லை, இலக்கியங்கள்லையும் இல்லை, நான் படித்த புத்தகங்கள்லையும் இல்லை, பழகின பழக்கத்துலையும் இல்லை, எதுலேயும் எந்த ஒரு கதை கேரக்டர் கூட அது மாதிரி கிடையாது. அன்னமாச்சாரியார் நான் கேள்விப்படலை. என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னை பற்றி ஒரு ஐ எம் இக்னரண்ட் அப்படி ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒரு பேர் இருக்குமா? சரி, ஏதோ சொல்கிறாரு, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அவர் சொல்கிறாரு, நம்பலாம் நம்பாமலாம், டு பிலீவ் ஆர் நாட் டு பிலீவ், அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன். இதெல்லாம் என் மைண்டு வாய்ஸாக கூட இருக்கும். நானாகவே எழுதிக்கிட்டு என் கை இப்படி என் மைண்டு சொல்ல என் கற்பனை சொல்ல எழுதியிருக்கலான்னு கூட எனக்கு ஒரு சமயத்தில் அது மாதிரி நிறைய தோன்றும். இன்னும் அந்த லெவலை விட்டு நான் வெளில வரல. ஆத்ம பிரகாசம் அந்த லெவலை விட்டு வெளில வந்துட்டார். அவர் கரெக்டாக சொல்கிறார். அதே மாதிரி அனுபவங்கள் 100க்கு 100 நடக்கிறது. நான் என்ன பண்ணேன், அதை விட்டுட்டேன், மறந்துட்டேன். இது நடந்தது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு, 1.5 வருடங்கள், 2 வருடம் இருக்கும். 2 வருடங்களுக்கு முன்னே இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். பூர்வாசிரமத்தில் வெளிப்படுத்துகிறார். அவள் மானிட பெண் அல்ல, கந்தர்வ பெண்ணுக்கும் ஒரு மகானுக்கும், வைஷ்ணவ மகானுக்கும் பிறந்தவர். அவர் பெருமாள் பக்தர், பூமியிலையும் பெருமாள் பக்தராக இருந்தார்னு சொல்கிறார்.
நம்மாழ்வார் பார்த்துருக்கேன், ராமானுஜர் பார்த்துருக்கேன், வைஷ்ணவ பெரியார்களில். அன்னமாச்சாரின்னு யாரும் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, என் நாலேஜுக்கு வரல. சரி, பேர் வந்து இன்னும் நல்ல பேராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இதெல்லாம் நம்மள சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். திடீர்னு ஒரு நாள் யானன் வீடியோன்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அருமையான கருத்துக்கள்லாம் பேசுவார். அவரும் பணத்துக்காக பேசுகிற ஆள் இல்லை, மிகப்பெரிய புனிதர் அவர். அவர் சொல்லும் பொழுது, வேங்கமாம்பா என்று ஒரு பெண் ஆந்திராவில் இந்த தடா, சித்தூர், திருப்பதி எல்லாம் இந்த பக்கம் இருக்க போகிற அந்த பக்கத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு திருப்பதி ஏழுமலையானே என் கணவன் நினச்சி வாழ்ந்தவங்க. அப்படின்னா அந்த பெண்ணுடைய பிறப்பு வளர்ப்பு சிறப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்ப அவருடைய ஜீவ சமாதி திருப்பதியில் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பெண்ணுடைய வரலாறை உண்மையாக வாழ்ந்தவங்க ரீசெண்டாக, அதாவது ஆற்காடு நவாபு காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆற்காடு நவாபு காலத்தில், ராபர்ட் கலைவுக்கு அப்புறம் வந்த ஆற்காடு நவாபு, சந்தா சாஹிப், இவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க. இவங்களை பற்றி ஒரு திரைப்படமும் ஆந்திராவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழிலும் டப்பிங் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். உடனே நான் யூடியூபில் போய் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணேன். அந்த படத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் நினச்சிருக்கேன் உங்கள் சௌகரியத்துக்காக பாருங்கள். அந்த படத்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறேன். அன்னமாச்சாரியார் என்ற பெயர், என் மனைவியின் தந்தை பெயர் அன்னமாச்சாரியார் என்ற பெயர் கேள்விப்பட்ட பிறகு 2 வருடம் கழித்து இந்த யூடியூப்பில் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேங்க. படத்தில் உள்ள முதல் காட்சி என்னென்னா, மேலோகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பூலோகத்தில் உண்மையான பக்திக்கே மதிப்பில்லாமல் போயிடுச்சு, எல்லாம் அனன்ய பக்தி இல்லை, எல்லாம் காரியத்துக்காக தான் பக்தி பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நான் வந்து நம்ம வைகுண்டத்துலேருந்து அன்னமயாவை எப்படி நான் பூலோகத்தில் மனிதனாக பிறக்க சொல்லி பக்தியின் சிறப்பை வெளிப்படுத்தினோ, அதே போல் அன்னமயா போன்றவர்கள் யாராச்சும் ஒருத்தர் இப்போ நான் பூலோகத்துக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணி உண்மையான பக்தி என்னங்கிறதுக்கு காட்டுறதுக்கு அவங்க வாழ்ந்து காட்டணும். ஒரு பெரியார், அதுக்கு வைகுண்டத்திலேருந்து அன்னமயா ஏற்கனவே அனுப்பியிருக்கேன், அதை போல் ஒரு பெரியாரை நான் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு தன் கருத்தை சொல்கிறார். அப்பொழுது அம்மையார் மகாலட்சுமி அவர்கள், ஏன் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய இதில் எல்லாத்துலேயும் ஆண்களாகவே அனுப்புகிறீங்களே, ஏன் பெண்களுக்கு அந்த தகுதி இல்லையா? ஒரு பெண் பக்தியை, பெண்ணோட ஒரு அந்த வைகுண்டத்தில் ஒரு புண்ணியவதி இருப்பாங்கள்ல, ஒரு பெண் வைஷ்ணவ பக்தை ஆண்டாள் மாதிரி, அது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அனுப்பலாமேன்னு. அனுப்பலாம், யார் அது ஃபிட்டுன்னு, ஏன் நானே போகிறேனே அப்படின்றாங்க அந்த அம்மா. சரி நீயே போய் போகிற அப்படின்னு சொல்லி பிறக்கிறாங்க. அது கதை அப்படி ஓடுது, நீங்கள் கதை நீங்கள் பாருங்கள், நான் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதில் சொல்லும்போது அன்னமயாவே அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த படத்தில் வரும் பொழுது ஒரு சீன் வருது. அந்த இந்த மகாலட்சுமி வேங்க மாம்பாவா போய் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு பக்தி சிரத்தையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இறைவனையே தான் கல்யாணம் பண்ணிக்க, அதுவும் வடக்கு மலையானே தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரே பிடிவாதம் நிற்கிறாங்க. அவங்க ரொம்ப கீர்த்தனைகள் பாடுறாங்க பகவான் மேலே. அப்போ பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு ஜமீன் மாதிரி உள்ள இடத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு பெரிய புனிதர், கருடாச்சாரியார்னு பேர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் இங்கே இருக்காங்களாமே, அது ஒரு ஊர் சொல்கிறாங்க, அந்த அம்மா வாழ்ந்த ஊர் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது, தாளவர். அந்த படத்துலேயே வருது இந்த பேர், இப்போ வாயில் இருக்கு வரமாட்டேங்குது, அந்த படத்துலேயே அந்த பேர் வருது பாருங்கள். அந்த ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊருக்கு ஒரு முன்ஷிப் மாதிரி அவர் தலைமை, அந்த சுத்துக்கட்டு தலைமை அவர் கருடாச்சாரியார்னு. அவர் வந்து தம்புராவன் வச்சுருக்காரு. இந்தாம்மா இது நான் என்னுடைய முன்னோர்கள் வைத்திருந்தது, என்னுடைய முன்னோர் ஒருத்தர் இருந்தார், அன்னமாச்சாரியார்னு பேர். அவர் உண்மை வாழ்ந்தது, இது உண்மை சரித்திரத்தை அந்த கதையில் நினைக்கிறாங்க. அன்னமாச்சாரியார்னு என்னோட முன்னோர் ஒருத்தர், முப்பாட்டன். அவர் முப்பாட்டனும் சொல்கிறாரு. அவர் இதை வச்சுக்கிட்டு ஒரே நாளில் 100 கீர்த்தனை, பல கீர்த்தனைகள் பாடியிருக்காரு. ஏழுமலையானே அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனை பாட்டை தவிர்த்து நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன்னு உட்காந்துருப்பார். அப்படி ஒரு இசை ஞானி அவர். இந்த தம்புரா அவர் வச்சுருந்தது, நீயும் பாடுற அப்படின்னு சொல்லி ஒரு 100 பாட்டு எடுத்து, அன்னமாச்சாரிய பாட்டு 100 பாட்டு எடுத்து கொடுத்து பாடுன்னு ஒரே நாளில் அந்த அம்மா நொட்டு பண்ணி பாடுது. இது அதில் வர்ற ஒரு சீன். அதெல்லாம் அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சு எனக்கு, அன்னமாச்சாரியார் என்ற ஒருவர் வைஷ்ணவ பக்தர் ஆற்காடு நவாபு காலத்துக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார். இந்த வடக்கு மலையா மேலே கீர்த்தனைகள் நிறைய பாடியிருக்கார். நம்ம இங்கே தியாகராஜர் இருந்தார் இல்லையா, திருவையார் தியாகேயர், ராமர் மேலே பாடினார், அது மாதிரி இவர் நிறையா பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பரம்பரையில் வந்து கருடாச்சாரியாரும் உண்மையானவர், வாழ்ந்த கேரக்டரு, இந்த வேங்கம்மாமாவும் வாழ்ந்த கேரக்டரு, அதை தான் திரைப்படமாக எடுக்கிறாங்க.
அவருடைய பேரனோ ஒரு கொள்ளு பேரனோ கட்டாச்சாரியார். அப்போ அன்னமாச்சாரியாரும் ஒரு கேரக்டர் வாழ்ந்திருக்காரியா. அப்படி 2 வருடங்கள் கழித்து இந்த அது கதிரேசன் ஐயா, அற்புதமான கதிரேசன் ஐயா அவர்கள் வெளிப்படுத்தி அன்னமாச்சாரியார் தான் உன் மனைவியின் தந்தை என்று வெளிப்படுத்தியதற்கு 2 வருடங்கள் கழித்து தான் இந்த நியூஸ் எனக்கு தெரிய வருது. இதுலேருந்து புரிஞ்சுங்க, அவர் சொன்னது உண்மை. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தை பார்த்தா 2 வருஷம் கழிச்சு அந்த படத்தில் ஆமாம் அந்த படத்தில் வந்தவர் அது என் மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிருந்ததுன்னு உடனே சைக்காட்ரி சொல்லுவாங்க. உன் ஆள் மனசில் பதிஞ்சிருந்தது தான் உனக்கு நீயாவே எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எழுத்தே வராது, கிறுக்கல் தான் இருக்கும். கிறுக்கி 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 கோழி கிறுக்கணுமா அதில் ஒரு உருப்படியாக ஒரு ஆணா கூட இருக்காது, ஐக்கியனா கூட இருக்காது. கிறுக்கி கிறுக்கி கிறுக்கிட்டு அது இப்படி கிறுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் மனசில் அந்த அவங்க பேசுகிறது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் படிக்க முடியாது. இப்படி தான் எனக்கு வருது ஆட்டோ ரைட்டிங். இதுதான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவும் சொன்னார்கள். ஆட்டோ ரைட்டிங் என்பது ஒரு சும்மா ஒரு உபசாந்திக்கு தான், உபசரணை தான், அது ஒன்று அந்த எழுத்தை படிக்க முடியாதுன்னு. இதே போல் கருப்பூரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய ஜோதிடர், அவர் குறி சொல்கிறவர், ராமதாஸ்ன்னு பேர். அவரும் இப்படி தான், அவர்கிட்ட முருகன் வருவார்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் வச்சு இப்படி கிறுக்கி 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 வச்சு அது என்ன எழுத்துன்னே தெரியாது, ஒரே கிறுக்கலாக இருக்கும் அந்த வட்ட எழுத்துக்கள் மாதிரி. அது அவராலையும் படிக்க முடியாது, கிறுக்கெழுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு உபசாந்திக்காக ஒரு உபகரணம் மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு நிற்கிறது. அப்போ தான் அந்த இது செட் ஆகும் அப்படிங்கிறது விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஆராய்ச்சி ஆவியல் ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டை தலை சிறந்தவர், அவரும் சொல்லியிருக்கிறார். எனவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம். அன்னமாச்சாரியார்னு ஒரு கேரக்டர், அவரும் வைஷ்ணவ பெரியார். அவர் இறந்து தான் அங்கே இருக்கார். அவர் ஏற்கனவே அன்னமயாவாக இருந்திருக்கார். கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அன்னமயாவாக அங்கே வாழ்ந்தவர் அன்னமாச்சாரியாராக பிறந்து பக்தி யோகத்தை பக்தி பாடல் மூலம் வளர்த்து மீண்டும் அவர் மேலே போயிடுறாரு. அங்கே இருக்கிறச்சதான் அவர்கிட்ட தொண்டாட்டின இந்த கந்தர்வ மாதாவுக்கு அந்த அன்னமாச்சாரியாருக்கும் என் மனைவி பிறந்திருக்கிறார்கள். என் மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் நம்பலை, அப்படி ஒரு அன்னமாச்சாரியார் ஒருத்தர் இருப்பார். இந்த படத்தின் மூலியமாக நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் அன்று எழுதியது ஆட்டோ ரைட்டிங்கில் எழுதியது நான் அல்ல, என் மைண்ட் வாய்ஸ் அல்ல, என் உள்ளத்தின் எண்ணத்தின் பிரதிபலிப்பு அல்ல, அற்புதமான கதிரேசனையா சொன்னது தான் அப்படிங்கிறது உண்மை. இந்த அன்னமாச்சாரியார் வாழ்ந்தாரா, அந்த ஒய்ஃபு தான் அவர் தான் எங்கள் மனைவிக்கு தகப்பனார், அதெல்லாம் உண்மை இல்லைன்னு வச்சுக்குவோம். அவர் பேசுனது உண்மைன்னு வந்துடுதுல்ல. கதிரேசனையா புருடா விட்டுருக்காருன்னு வச்சுக்குவோம், புருடாவைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கதிரேசனையான்ட்டு பேசுனது உண்மை தானே. என்னோட மைண்ட் வாய்ஸ் இல்லைல்ல, நானாக எழுதிக்கல, சைக்காட்ரிஸ்ட் சொல்கிற மாதிரி பைத்தியகாரத்தனமாக எழுதிக்கல, அது ப்ரூஃப் ஆகுது. அப்போ ஒரு அற்புதமான கதிரேசனையா என்பவர் வெளிப்படுத்தி எண்ணங்கள் தான் இது. அந்த எண்ணம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் நம்புகிறேன், ஏன்னா அப்பேற்பட்ட மகான் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா அன்னமாச்சாரியார் ஒருத்தர் வாழ்ந்துருக்காருங்க. அங்கே மேலவத்தில் அவருக்கு தான் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அவர் சொல்கிறது தான். அதுக்கு என்ன ப்ரூஃபு? நான் போய் என்ன பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர முடியுங்க? அவர் சொல்கிறார், மிகப்பெரிய மகான் சொல்கிறார். அது ஒரு உண்மை, அதை நான் நம்புகிறேன். நான் இன்னும் நம்ப சொல்கிறேன்னா, பிரித்து பாருங்கள், ஜட்ஜாக இருந்து பிரித்து பாருங்கள். அற்புத மகான் கதிரேசனையா என்ற ஒரு தவசி என்னிடத்தில் பேசுகிறார் என்பது உண்மை. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை 2 வருடத்துக்கு முன்பே வெளிப்படுத்துகிறார். என் ஆள் மனசில் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்படி எழுத முடியும்? அப்போ அவர் பேசுகிறாருங்கிறது உண்மை தானே. அப்போ அவர் இருக்காருங்கிறது உண்மை தானே. அவர் ஒரு மகான்கிறது உண்மை தானே. அப்போ அந்த மகான் சொல்கிறது பொய்யா போயிடும் இல்லைங்களா? என் மனைவி அதுலேருந்து ஆச்சரியப்பட்டு நம்பாதவங்க அதுலேருந்து தான் ரொம்ப நம்மளும் ஒரு புனிதவதியா அப்படின்னு நினச்சி அதுலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க. ஏன்னா என் மனைவியின் பூர்வாசிரம் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல் என்னுடைய முற்புரையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அது ஷெட்யூலில் போட்டிருக்கேன். அது வெளியே ரிலீஸ் ஆகும். ஏற்கனவே ஏற்றிட்டேன் யூடியூப்பில். அது ஷெட்யூலில் போட்டுருவேன், இந்தந்த டேட்டில் ரிலீஸ் ஆகணுன்ட்டு. அது பின்னாடி ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி இதை இப்போ போடுறேன். அதையும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. கிட்டத்தட்ட 24 நிமிஷம் தான் ஆச்சு. நன்றி நேயர்களே, வணக்கம்.